கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகவே முடியாது. பைத்தியமா தான் நீங்க ஆவீங்க. அதனால கண்டு அதை படிக்க வேண்டும். நான் இடையில வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து அணில பத்தி பேசிட்டேன். அது ரொம்ப வைரல் ஆயிருச்சு. ஏன்னா அணில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு. அப்புறம் ஒரு இடத்துல போய் கரடிய பத்தி பேசினேன். அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அணில், கரடி, கிளி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம். இப்ப எத பத்தியுமே பேச முடியாது அப்படின்ன உடனே, இன்னைக்கு என்னடா திருவள்ளுவருக்கு ஒரு கதை சொல்லணுமேன்ன உடனே, சரி ஒரு பாம்பு கதை இருக்கு. அந்த பாம்பு கதைய சொல்லாமான்னு என் நண்பர்ட்ட கேட்டேன். டேய் முருகா, உன்னை நம்பி தானடா இங்க வந்தேன். என்னை இப்படி நீ கைவிட்டுட்டு போயிருவியா? இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு முருகரை திட்டுறாராம். திட்டின கொஞ்ச நேரத்தில் எங்கிருந்தோ கோபுரத்தில் இருந்து ஒரு மயில் வந்து அந்த பாம்பை கவி கொண்டு போனதை படம் பிடித்தார்கள். அழகுனா எதுவும் கிடையாது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மானம் என்பது அகத்தம் சார்ந்தது, அறிவு என்பது புறம் சார்ந்தது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த அகம்புறம்னு நம்ம இலக்கியத்தில் வகுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அங்கே இந்த கணேசன் ஒருத்தருக்கார தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கணேசன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிடுவீங்க. இல்லைன்னா அவர் எம்எல்ஏவாவோ அல்லது எம்பியாவோ அல்லது ஒன்றிய செயலாளராவோ மாவட்ட செயலாளராவோ ஏதோ ஒரு இதில் அந்த கணேசனுங்கிறவர் கொஞ்சம் பிரபலமாக தெரிவார். அவருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். தெரியுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொந்தமானு அடுத்து கேட்பார். ஒரு விதத்தில் சொந்தம் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படின்னா அவர் கணேசனுக்கு நீங்கள் சொந்தம்னு தெரிஞ்சிக்க முயற்சிக்கல, கணேசன் சாதி தான் நீங்கிறத தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாருன்னு அர்த்தம். இப்போ அகத்தின் அழகு அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழ் பேச சொல்லியிருக்கிறாங்க. அகத்தின் அழகு அப்படின்னு சொன்னோடனே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதெல்லாம் வழக்கமாக நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறது தான். உங்கள் மனசு எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்கள் அழகு அமையும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அப்படின்னா கொஞ்சம் சுமாரான அழகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மனசு சரியில்லைன்னு அர்த்தமா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும் இல்லையா? நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் அகத்தின் அழகுன்னு கொடுத்துருக்க தலைப்பு வந்து மனசு அழகாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும்னு சொல்கிறதுக்காக வரல அப்படின்னு. அகநானூற்றின் அழகுனாக்கா இவ்வளோ கூட்டம் கூடியிருக்காது. அகத்தின் அழகுனோட எல்லாரும் கூட்டிட்டீங்க இல்லையா? இவர் ஏதோ இலக்கியம் பேச போகிறாரு போல இருப்பா, நம்ம எதுக்குப்பா போகணும், நம்ம பாட்டு புத்தகத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவோம்னு நினச்சிருப்பீங்க. அதனால் அகத்தின் அழகு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த அகம் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் இலக்கியத்தினுடைய அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இங்கே ஏராளமான புத்தகங்கள் இருக்குது. இந்த புத்தகங்களை எப்படி நம்ம வாங்கி படிக்கணும்? எல்லா புத்தகமும் வாங்கி படிக்கணும். கண்டதை படித்தால் பண்டிதனாவான்னு சொல்கிறாங்க. அதனால் பார்க்குற புக்கெல்லாம் எல்லா ஸ்டால்லையும் போய் 2 புக்கும் வாங்கிட்டு போனாக்க நம்ம பண்டிதன் ஆயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி படிக்கக்கூடாது. கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகவே முடியாது. பைத்தியமாக தான் நீங்கள் ஆவீங்க. அதனால் கண்டு அதை படிக்க வேண்டும். கண்டு அதை படிக்கணும் அப்படின்னா எது சிறந்ததோ அதை கண்டு படிக்கணும். எது சிறந்தது என்பதை சொல்வதற்காக தான் இந்த அரங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. அங்கே என்ன புத்தகம் வாங்கணுங்கிறத இங்கே நீங்கள் பேச்சை கேட்டுட்டு போய் அங்கே நீங்கள் வாங்கிக்கணும். அப்படின்னா இங்கே பேசுகிறவங்க புத்தகங்களை பற்றி பேசணும். அதுக்காக தான் இந்த அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுக்க கடந்த 4 ஆண்டுகளாக மாவட்டம் தோறும் நடத்தப்படக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி சமூகத்தில் ஒரு பெரும் புரட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை திருவள்ளூருக்கு வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் இந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பப்பாசியும் இணைந்து செய்யக்கூடிய இந்த செயல் வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கு ஏராளமான பாடல் பணிகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து நான், அதுவும் குறிப்பாக புத்தக காட்சி கூட்டங்களுக்கு வந்து நான் தவிர்க்காமல் வந்துடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், நாம் பிரபலம் அடைகிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய மகளும் பிரபலம் ஆயிடுறாங்கிற ஒரு காரணம். 2வது, உங்களோடு பார்த்து பேசி பழகிவிட்டு செல்கிற பொழுது அன்றைக்கு எழுதக்கூடிய ஒரு பாட்டினுடைய ஒரு பல்லவி எனக்கு கிடச்சிரும். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சமீபத்தில் 2-3 தினங்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கக்கூடிய மயிலாடு அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் நான் தான் எழுதியிருக்கேங்கிறதுக்காக நீங்கள் கைத்தட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் சொன்ன உடனே நீங்கள் எல்லோரும் கைத்தட்டுவீங்க. அதில் ஒரு பாட்டு இருக்குது. அது கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த படம் எல்லோரும் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. அவசியம் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு படம். அது ரொம்ப நல்ல படம், திரைப்படம். அது நான் பாட்டு எழுதுறதுக்காக சொல்லலை, அப்படி எதுவும் நீங்கள் புரிஞ்சிக்காதீங்க. நான் பாட்டு எழுதின பல படங்களை நான் மேடையில் சொல்லியே இருந்ததில்லை. ஆனால் இந்த மயிலாடு படத்தை நீங்கள் எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டும். அது ஏன் அப்படின்னா அந்த படம் முழுக்க அகத்தின் அழகைத்தான் சொல்கிறது. அகத்தில் ஒரு மனிதன் அழகோடு இருந்தால் அவன் எந்த சூழ்நிலையிலும் தோற்று போகவே மாட்டான் என்பதை அந்த படம் சொல்கிறது. அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் எப்படி ஜெய்பீமில் வந்து இறுதி காட்சியில் மண்ணிலே ஈரமுண்டுன்னு ஒரு பாட்டு வந்து உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சதோ, அதே மாதிரி இந்த மயிலாடு படத்தில் இறுதியாக ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டுடைய வரிகளை நான் வந்து அந்த முதல் 4 வரியை சொல்கிறேன். என்னுடைய பேச்சினுடைய மொத்த சாரமும் அந்த பாட்டின் அடிப்படையில் வைத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த வரியை வந்து கேட்டுக்கோங்க.
ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள். ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள். ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள். இதுதான் அந்த பல்லவி. ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள். ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள். அந்த எளிய அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, அதுதான் திருவள்ளுவருக்கு பொருந்தது. ஏன்னா ஆண்டவனை எல்லாத்தையும் பார்க்கலான்னா அடுத்த மனுஷன்ட்ட பார்த்துடலாம். அப்படின்னா பணக்காரன்ட்ட பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது இல்லையா. எளிய மனிதனிடம்தான் ஆண்டவனை பார்க்க முடியும். ஏன் எளிய மனிதனிடம் பார்க்க முடியும், ஒரு வசதியான அல்லது பிரபலமான ஒரு மனிதனிடம் பார்க்க முடியாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்லியிருக்கு. அதான் அந்த படத்தை நீங்கள் அவசியம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். அன்பு அப்படிங்கிறது தான் அகத்தினுடைய அடிப்படையான அழகு. அழகுங்கிறது என்னங்கிறதுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பெரியார் ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஒரு முழக்கமாக நம் இதயத்திலெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடர் ரொம்ப முக்கியமானது. அழகுனா என்னென்னா, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அழகுனா எதுவும் கிடையாது, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மானம் என்பது அகத்தம் சார்ந்தது, அறிவு என்பது புறம் சார்ந்தது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த அகம்புறம்னு நம்ம இலக்கியத்தில் வகுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒன்றொன்றாக ஒவ்வொரு விஷயங்களாக நாம் உள்வாங்கி ஒரு சின்ன திருக்குறள் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருக்குறளில் 1000 செய்தி அடங்கியிருக்கிறது. ஒரு பொழுதை நீங்கள் கழிப்பதற்கு நிறைய நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசைதான் என்றாலும் கூட உங்களுடைய நேர சூழல், கால சூழல், படி சூழல் இதெல்லாம் யோசித்து பார்க்குற பொழுது அப்படியெல்லாம் படிக்க முடியாது. அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளை நீங்கள் படிங்க. அது ரொம்ப உங்களை புத்துணர்ச்சியாக மாற்றணும். இது என்னடா அறிவுரை மாதிரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரே ஒரு குறள் மட்டும் நான் சொல்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அது ஏன் வெள்ளம்னு போடுறாரு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எல்லாருக்கும் உரை எழுதியிருக்கிறவங்க எல்லாரும் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு குளத்தில் ஒரு தண்டில் ஒரு பூ வளருதுன்னா குளத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அளவில் அந்த மலர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் விளக்கம். அதுக்கு ஆறு, குளம், குட்டை அப்படி ஏதாவது ஒன்று எழுதியிருக்கலாம். வெள்ளம்ங்கிற சொல்ல ஏன் எழுதணும்? வெள்ளம் வரும்பொழுது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் இல்லையா. வெள்ளம் வந்தால் மொத்தத்தையும் அடிச்சுட்டு போகும்போது தண்டில் இருக்கிற பூ மட்டும் எப்படிங்க தெரியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த குறளை மறுபடியும் யோசிச்சு பார்த்தா வெள்ளம் என்கிற சொல் நமக்கு வெள்ளம் வந்துருச்சுங்க அப்படின்னா என்ன வந்துருச்சு? பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுவது தான் வெள்ளம் இல்லையா. அது குளத்தில் இருக்கிற தண்ணீர் அல்ல, ஆற்றில் இருக்கிற தண்ணீர் அல்ல, கடலில் இருக்கிற தண்ணீர் அல்ல. வெள்ளம் என்பது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர். பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீரிலும் ஒரு பூ தலை காட்டுகிறது என்றால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஈரம் இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் மனதும் அறிவும் ஒன்றாக செயல்படுகிற பொழுது உங்கள் அறிவு எந்த வெள்ளத்திலும் நிலை பெற வேண்டுமென்றால், எந்த வெள்ளத்திலும் உங்கள் முகம் வெளியே தெரிய வேண்டுமென்றால், எந்த ஆபத்திலும் நீங்கள் சரியான வழியை கண்டு நடைபோட வேண்டுமென்றால் அறிவோடு இருக்க வேண்டும். அந்த அறிவு உள்ளத்திலே தாங்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறதா வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்கிறது. இப்போ இது ஒரு குறளுக்கு, இந்த குறளுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் இல்லையா. இதே விளக்கத்தை இன்னொருத்தர் கேட்டால் இன்னொருத்தர் சொல்வார், வேறு மாதிரி சொல்வார். என்ன சார் ஒரே குறளுக்கு 2 பேர் வேறு வேறு பொருள் சொல்கிறீங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தினோட ஆகப்பெரும் சிறப்பே ஒரே விஷயத்தை ஒவ்வொருவரும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பதுதான். இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கிறது. ஒவ்வொரு மனமும் அந்தந்த சூழ்நிலையில் எப்படி அதை உள்வாங்கிக் கொள்கிறங்கிறத பொறுத்து தான் எல்லா சிந்தனைகளும் மாறிக்கிட்டே இருக்குது. நான் இடையில திடீர்னு ஒரு இடத்துல அணிலை பற்றி பேசிட்டேன். அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா அணில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு இடத்துல போய் கரடியை பற்றி பேசினேன். அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அணில், கரடி, கிளி எல்லாத்தையும் பற்றி பேசிட்டோம். இப்போ எதை பற்றியுமே பேச முடியாது அப்படின்னோட இன்றைக்கி என்னடா திருவள்ளுவருக்கு ஒரு கதையை சொல்லணுமேனோடனே சரி ஒரு பாம்பு கதை இருக்குது, அந்த பாம்பு கதையை சொல்லாமான்னு என் நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், எங்கே போனாலும் நீங்கள் பாம்பு, நரி இப்படின்னு கதையை சொல்லி சிக்கல் உண்டாக்கிறீங்களே, இது என்னங்க சரியாக வருமா அப்படின்னு கேட்டார் அவர். நான் சொன்னேன், பாம்பையும் கூட நான் சொல்லலைன்னா வேறு எங்கே தான் சார் சொல்கிறது அப்படின்னு கேட்டுட்டு நான் சொன்னேன், அந்த பாம்புங்கிறது கதையாக இல்லை, ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை சொல்கிறேன். சினிமாவில் நடந்த சம்பவம் அது. எப்போதும் சினிமாவோடு இணைந்து பணியாற்றுகிற பொழுது எல்லாருக்கும் பெரும்பாலும் சினிமாவில் சம்மந்தப்பட்டிருக்கவங்களும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் இது மூலயமா இந்த காணொலி மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன கதைன்னா, துணைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்தீங்களான்னு தெரில. அந்த படத்தோட கதை என்னென்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. என்னென்னா டெய்லி நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு கதை. என்ன வீடுகளில் நடக்கக்கூடிய கதைன்னா, கணவனும் மனைவியும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சண்டைனா, அன்றாட சண்டை இல்லை வீட்டில் அன்றாட
தேவைகளுக்கான சண்டைகள் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தத்துவார்த்த சண்டை நடக்கும். என்ன தத்துவார்த்த சண்டைனா, கணவன் சாமி இருக்குன்னு சொல்லுவான், மனைவி சாமி இல்லைன்னு சொல்லுவான். எப்படி உல்டாவாக இருக்குது பாருங்கள். எல்லா வீட்லையும் என்ன சொல்லுவாங்க, மனைவி சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க, கணவன் சாமி இல்லைன்னு சொல்லுவார். அந்த படத்தில் என்னென்னா, கணவன் சாமி இருக்குன்னு சொல்லுவார், அவர் மிகுந்த முருக பக்தர். அவர் மனைவி வந்து சாமியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ முற்போக்கான பெண். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது பெரும்பாலானோர் பெண்களாக இருப்பதனால, பெண்கள் எல்லாம் முற்போக்காக தான் இருக்கிறீர்கள் என்பதை வந்து அந்த கதை மூலியமாக நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க சாமி இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த கணவன் என்ன பண்ணுவார்னா, விடிஞ்சாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவார். திருநன்றூரில் என்ன சிறப்பான கோயிலோ அந்த கோயிலுக்கு போயிடுவார். அப்படி எந்த ஊருக்கு போனாலும், எந்த சந்நிதிக்கு போனாலும், எந்த சந்துக்கு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு சந்நிதி இருந்தால் அந்த சந்நிதிக்கு போயிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு பக்திமானவர். அவர் என்ன நினச்சிக்குவார்னா, நம்ம குடும்பம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பக்தி தான் அப்படின்னு அவர் நினச்சிக்குவார். அது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மனைவி என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நம்ம உண்மையாகவே நல்லா குடும்பத்தை நடத்துறதுனால தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, சாமியெல்லாம் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வழக்கமாக எல்லா வீடுகளையும் நடக்கிற அதே பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ இந்த குழந்தைய சாமி பக்தியோடு வளர்க்குறதா, சாமி பக்தி இல்லாமல் வளர்க்குறதாங்கிற பிரச்சனை அடுத்து வந்துடும் இல்லையா? கணவன் என்ன பண்ணுவார்னா, முந்தி கொண்டு போய் அந்த குழந்தை மேலே தன்னுடைய மொத்த அன்பையும் பக்தியாக மாற்றி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு தின்னூறு பூசி விடுவார், இந்த அம்மா தொடச்சி விடு, இப்படி ஒரு கதை அது. இப்போ இந்த படத்தை நீங்கள் அந்த போய் பாருங்கள், துணைவன் அந்த படத்து தலைப்பு. இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வழக்கமாக கிளைமேக்ஸுக்குள்ளே வந்துடணும்ல, அந்த கதை முடிக்கணும்ல. எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவர் வந்து ராஜா நம்ம சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள். அவர் ஒரு தீவிரமான முருக பக்தர். அதனால் அவர் கண்டிப்பாக சாமி இருக்குன்னு தான் சொல்லி முடிக்கணும் படத்தை. ஏன்னா அவர் பக்தர், அப்படி தான் கதை முடிப்பாங்க, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனால் எப்படி முடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதை. கணவன் வந்து மனைவிக்கிட்ட, பாலமுருகன் அவர் எழுதின வசனம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வசனங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இதில். கணவன் வந்து சொல்லுவார், நாம் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து முருகன் தான் நான் நினைக்கிறேன், அந்த முருகனை நீ கும்பிட்டா தான் என்ன அப்படின்னு கேட்பார். அந்த அம்மா உடனே ஒரு டைலாக் அதுக்கு சொல்லும், என்னுடைய முருகன் நீங்கள் தான், உங்களை கும்பிடாமல் அந்த முருகனை நான் எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு அது கேட்கும். இந்த மாதிரி இருக்கும் வசனங்கள்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கு, பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் அந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி, அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும். இப்போ உடம்பு முடியாமல் போனோடனே வழக்கம் போல் ஜோசியர்கிட்ட போய் கேட்பாங்க, என்னங்க செய்யலாம் அப்படின்னோடனே, திருச்செந்தூர் முருகன் கோயில் கொண்டு போய் குழந்தைய அங்கே நீங்கள் போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே மனைவி எப்படி ஒத்துக்குவாங்க? அறிவியலுக்கும் பொருந்தாமல் இருக்குது, அறிவுக்கும் பொருந்தாமல் இருக்குது, இதெல்லாங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். மருத்துவர்கள்லாம் காட்டுவாங்க. எல்லா மருத்துவரும் என்ன செய்வாங்க, கதை தானே இது. எல்லா மருத்துவரும் கடைசி நேரத்தில் எங்களால் ஒன்றும் முடியாது, எங்கள் விஞ்ஞானத்தாலேயே காப்பாற்ற முடியாது, இது கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கையை விரிச்சிடுவார். கையை விரிச்ச உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. அப்போ கணவன் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுவார், நீ இவ்வளோ தூரம் என் மேலே இருக்கிற அன்பு உனக்கு உண்மைன்னா இந்த குழந்தைக்காக நீ என் கூட கோயிலுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ குழந்தைக்காக அந்த அம்மா கோயிலுக்கு தானே போயாகணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போவாங்க. அந்த காட்சி வந்து என்னென்னா, அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போன உடனே அந்த குழந்தைய பிரகாரத்தில் படுக்க வச்சிடணும். படுக்க வச்சுட்டு இவங்க போய் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பாம்பு வரும். அந்த பாம்பு வந்து அந்த குழந்தைய கொத்த போகிற சமயத்தில் கோபுரத்தில் இருக்கிற மயில் வந்து அந்த பாம்பை கவிக்கிட்டு போயிடும். இது காட்சி. இந்த காட்சியின் மூலம் என்ன சொல்கிறாங்க, முருகன் வந்து மயிலாக உருவம் எடுத்து வந்து பாம்பை வந்து கவி கொண்டு போய் குழந்தையை காப்பாற்றிடுறாரு. குழந்தையை காப்பாற்ற உடனே அந்த நோயும் இந்த பிரார்த்தனையால் நிவர்த்தி ஆகிடுது. இந்த படம் முடிக்கணும். இது காட்சிங்க. இப்போது குழந்தைய கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. நிறைய மிருகங்களை வச்சுலாம் நிறைய சின்னப்ப தேவரையா வந்து நிறைய படம் எடுத்துக்கிறதுனால இவர் அதே மாதிரி ஒரு 4 மயிலை பழக்கி, இயல்பாக ஒரு மயில் வராதுல்ல, அதனால் ஒரு 4 மயிலுக்கு இதே மாதிரி பயிற்சி கொடுத்து அந்த காட்சி எடுக்கிறதுக்காக திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே படப்பிடிப்பு குழுவினர் எல்லோரும் குழுமி மொத்தமாக உட்காந்துருக்காங்க. குழந்தைய படுக்க வச்சுட்டாங்க. அவங்க போய் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாம்பையும் அதே மாதிரி விட்டுட்டாங்க. பாம்பை விட்டுட்டா படப்பிடிப்புக்கு கூட்டிகிட்டு போன மயில் கேமராவை பார்த்தோன்னே அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடுது, பாம்பை கவ மாட்டேங்குது. இப்போ அந்த பாம்பு அந்த மயில் வந்து அந்த பாம்பை கவலைன்னா இந்த காட்சியை எடுக்க முடியாது. என்ன பண்ணுறது? இந்த பக்கம் ஓடுது கேமரா, இந்த பக்கம் திரும்பினா மயில் அந்த பக்கம் ஓடிடுது.
இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் மயில் ஓடுது. இப்படி 4 மைலை கொண்டு போகிறாங்க. 4 மைலும் ஒரு இடத்துல எடுக்க முடியாமல் டயர்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த கேமராவுக்கு அது பயிற்சி ஆகலை. இப்போ சின்னப்ப தேவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த மயில் வந்து இதை கபலனா இப்போ சாமி இருக்கா இல்லையாங்கிற அந்த கதைப்படியே சிக்கலாயிரும் இல்லையா? அதனால என்ன பண்ணுறதுன்னு அவர் ரொம்ப பதட்டம் ஆகிடுது. கேமராமேனு டைரக்டர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் இன்றைக்கி எடுக்க முடியாது போல இருக்குது, அதனால் இன்றைக்கி ரத்து பண்ணிடலாம் சார், இன்னொரு நாளைக்கு இன்னொரு 4 மைலுக்கு பயிற்சி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த காட்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஒரு தீவிரமான முருக பக்தர். அவருக்கு அது மனசே கொள்ளலை. முருகன் என்னை ஏமாற்ற மாட்டான், முருகனை நம்பி தானே நான் வந்தேன், அது எப்படி அந்த காட்சி எடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலே போய் அவர் உட்காந்துட்டார் தனியாக. சின்னப்ப தேவர் வந்து அந்த பாறை மேலே உட்காந்துட்டாரான். திருப்பி காட்சி எடுக்கிறாங்க. மாலை வருது. அதுக்கப்புறம் அவரே ஒரு இயக்குனர் போய், ஐயா இதுக்கு மேலே எடுக்க முடியாது, இருட்டிருச்சு, அதனால் இதுக்கு மேலே நம்ம அந்த மயிலை வச்சு எடுக்க முடியாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி எடுத்தே ஆகணுங்கிறார் அவர். இல்லைங்க, எடுக்கணுன்னா பாம்பை வந்து மயில் கவணும்ல, கவுனா தானே எடுக்க முடியும் அப்படின்னு. உடனே இல்லை முருகன் என்னை கைவிட்டுற மாட்டான், என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்தை பார்த்து, கோபுரத்தை பார்த்து, டே முருகா, உன்னை நம்பி தானே நான் இங்கே வந்தேன், என்னை இப்படி நீ கைவிட்டுட்டு போயிடுவியா, இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு முருகரை திட்டுறாராம். திட்டின கொஞ்ச நேரத்தில் எங்கிருந்தோ கோபுரத்தில் இருந்து ஒரு மயில் வந்து அந்த பாம்பை கவி கொண்டு போனதை படம் பிடித்தார்கள் அப்படின்னு ஒரு காட்சி. இப்போது இவர் பயிற்சிக்கு கொண்டு போன மயில் கவலை, எங்கிருந்தோ ஒரு மயில் வந்தது, அந்த மயில் வந்து அந்த பாம்பை எப்படி கவ்வியது? இது சின்னப்ப தேவருடைய பக்தியினால் நிகழ்ந்த அதிசயமா, இல்லை இயல்புலேயே நிகழ்ந்த அதிசயமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த மொத்த கூட்டத்தையும் கேட்டு முடிச்சிருங்க. எனக்கும் அதுக்கு பதில் தெரில. ஆனாலும் இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கதை முருகனுடைய வெற்றி அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை நாம் இங்கேருந்தே தொழுதுருவோம் இல்லையா? இப்படி ஏராளமான கதைகள் வந்து நம்மக்கிட்ட சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த கதைகள் எல்லாம் திரும்ப 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 நமக்கு சொல்லப்படுவதற்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் வலதுசாரியா இடதுசாரியாங்கிறதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகாதீங்க. இந்த கதைகள் மூலமாக நமக்கு கடத்தப்படுவது என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசை எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்ம அழகுபடுத்தி கொள்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை மேலும் மேலும் மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த புத்தகங்கள் உதவுகிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அமையுது இல்லையா? ஒரு சின்ன 2 வரி இருக்குது. அந்த 2 வரியிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், எதெல்லாம் எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு கதை, ரொம்ப 70களில் வந்த ஒரு கதை, அது பிரபஞ்சன் எழுதின ஒரு கதை. இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரபஞ்சனுடைய சிறுகதைகள் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அவர் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லோரும் வந்து புத்தகம் வாசிக்கிறவர் என்கிற முறையில் நீங்கள் எல்லோரும் பிரபஞ்சனை கடந்திருப்பீர்கள். ஆனால் குறிப்பிட்ட அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன கதைன்னா, ஒரு 2 மனிதர்கள்ங்க, ஒரு ஊரில் 2 மனிதர்கள், இதான் அந்த கதையோட தலைப்பு. ஒரு ஊரில் 2 மனிதர்கள், பிரபஞ்சனுடைய கதை. அப்போது வந்து இந்த 2 மனிதர்கள், ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு அரிசி கடை வச்சுருப்பார். அவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு அரிசி கடை வச்சு பெருசாக வளர்ந்துடணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் எதுவுமே பலனளிக்காமல் கடையை மூடுற மாதிரி ஆயிரும். ஊரில் இருக்கிறவங்க முழுக்க கடன் கொடுத்துருவார். கடன் கொடுத்து அவரே சாப்பாட்டுக்கு அரிசி கடன் வாங்குகிற நிலைமைக்கு போயிடுவார் அவர். அந்த மாதிரி நொடிச்சு போய் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்திங்கிற கதாபாத்திரம் அது ஒருத்தர். அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் வந்து கோபால். இந்த கோபாலுக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் நடக்கக்கூடியதான் அந்த மொத்த கதையும். கடன் வாங்கினவனும் கடன் கொடுத்தவனும். நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. நம்மகிட்ட கடன் கொடுத்தவனும் அல்ல நம்ம கடன் கொடுத்தவனும் நம்ம எப்படி நடத்திருக்கோங்கிறது எல்லாமே தெரியும். இது எல்லாம் அந்த கதையில் விவரிச்சுக்கிட்டே வருவார். அவர் கூட ரெங்கசாமின்னு ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், வேலை பார்த்துருப்பான். யார்கிட்ட? அந்த கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட. அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்த எல்லா கணக்கையும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் வசூலித்து இவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான். 70களில் வந்த கதை. அப்போ வந்து அரிசியினோட விலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கோபால் என்ன பண்ணிடுவான், ஒரு 180 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருவான். டெய்லி போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் இந்த தரப்பா, காசு இருந்தால் தரமாட்டானான்னு சொல்லிகிட்டே இருப்பான். கிருஷ்ணமூர்த்திக்கு பயங்கர கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இவரே அரிசி கடன் வாங்குற நிலைமைக்கு போயிட்டார்ல, என்ன பண்ணுறது, அந்த காசை வாங்கினா குடும்பத்தை கவனிச்சிக்கலாமேங்கிறதுக்காக போய் ஒவ்வொருத்தராக கேட்பார். இப்போ இந்த தன்கிட்ட வேலை பார்த்த ரெங்கசாமி இருக்கான் இல்லையா, அவன் வந்து கேட்பான், அண்ணே இதெல்லாம் மயில் இறகு போடாதெல்லாம் அப்படியெல்லாம் போடாது,
கொஞ்சம் கடுமையாக நீங்கள் பேசணுண்ணே, அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னோடனே எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுப்பா, கஷ்டத்தில் தானே அவங்களும் இருக்கிறாங்க, இருந்தால் கொடுத்துட போகிறாங்க, இல்லைங்கிறதுனால தானே கொடுக்கலன்னு இவர் சொல்லுவார். ஆனால் இப்படியெல்லாம் பேசினா இப்போ நீ அரிசி வாங்கிட்டு இருக்கிற, நாளைக்கு இன்னும் வேறு எல்லாத்துக்கும் நீ கடன் வாங்குற மாதிரி ஆயிரும், நீ இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே இவர் இந்த ரங்கசாமி வேலை பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் 100 கடையில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ திருப்பி போய் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த கோபால் கொஞ்சம் கொடுத்துட்டானா சௌரியமாக இருக்கும்ப்பா, அவன்கிட்ட போய் நீ விசாரி அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் கேட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்க போவான். அவன் கேட்குற மொழியும் அவன் கேட்குற பாவனையும் வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவான், அந்த கோபால் எங்கே அப்படின்னு கேட்பான். கோபால் வந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பார். இவர்கிட்ட 150 ரூபா கடன் வாங்கினதுக்காக சினிமாலாம் பார்க்காம இருக்க முடியும், மயிலாடு மாதிரி படம்லாம் பார்க்க தானே வேணும். அவன் போய் பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குது. இவன் என்ன பண்ணான், தேட்டர் உள்ளே போய் நேராக எல்லாருக்கு முன்னாடி, நீ எல்லாம் நல்ல மனுஷனாக இருந்தீங்கன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூட்டு 150 ரூபா அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி மொத்த பேருக்கும் தெரியும் மாதிரி மொத்தமாக கூடியிருக்கிற அரங்கத்துக்குள்ளே ஒருத்தனை போய் கத்தனா எப்படி இருக்கும், அவனுக்கு பெரிய அவமானமாக இருக்கும். இன்டர்வலோட அவன் திரும்பி வந்துடுவான். படம் பார்க்க முடியாது. கோபால் வந்து சொல்லுவானே, போய் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டானே, மொத்த கூட்டமும் தேட்டரில் இருக்கிற மொத்த கூட்டமும் அவனை பார்த்து கொல்லுன்னு சிரிச்சிச்சுனே, அவமானப்பட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லுவான். கிருஷ்ணமூர்த்திக்கு பக்குங்கும், ஐயோ என்னடா இது இப்படி போய் சொல்லிட்டியே, இருந்தால் கொடுத்த போகிறாப்பா, எதுக்கு பண்ணோன்னே, இருந்தால் கொடுத்துருவானா, தேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான், அதை விட தெரியுமா அவன் கூட வந்தவன் சொல்கிறான், இந்த தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, சினிமா பார்க்குறது எல்லாமே நம்ம கடன் கொடுக்க வேணுங்கிறதுக்காக கொடுக்காமல் இருக்க முடியுமா, அப்போ செய்யாமல் இருக்க முடியுமா, நீ ஏன் இதெல்லாம் போய் ஒரு பெரிய பிரச்சனையாக்குறேன்னு சொல்லி அவன் திருப்பி அவர் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். இந்த கஷ்டங்கள் மேலும் மேலும் கஷ்டமாயிட்டே இருக்கும். இந்த கிருஷ்ணமூர்த்தியோடைய அக்கா வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க கர்ப்பமாகி குழந்தை பார்க்குற அந்த சமயத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்ப்பா இப்படியே இருந்தால் எப்படிப்பா, அக்கா வந்திருக்கு, நல்லது பொழுது பண்ணணும், நீ ஏதாவது கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் சரி ரங்கசாமிட்டாச்சும் பிரச்சனை ஒன்றும் சரியாக வரல, அந்த 150 ரூபா நம்ம போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் நேராக போவார். இவர் போகிற நேரத்துலேயும் கோபால் ஒரு ஹோட்டல்லேருந்து வெளியில் வருவான், பிரியாணி கடையிலேருந்து வெளியில் வருவான். இவருக்கு அந்த பிரியாணி கடையும் இவனையும் பார்த்துட்டு நம்ம இப்படி நிற்கிறோம், அவன் பிரியாணி சாப்பிட்டு வெளியில் வரானேன்னு தோணும். ஆனாலும் கேட்க முடியாது இல்லையா. அதனால் வந்து என்னப்பா அப்படின்னோடனே, என்னன்னு சும்மா நைன்னு யாரையாவது ஆள் அனுப்பிச்செல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறேன், இந்த காசு இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னா, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தால் நீ கேட்டுட்டா நான் கொடுத்துருவேனாங்கிற ரேஞ்சுக்கு அவன் பேசுவான். இவர் உடனே ரொம்ப நைந்து குரலில், இல்லைப்பா இது மாதிரி அக்கா வந்து மகப்பேருக்காக வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு ஏதாவது நல்லது பழுது செய்யணுங்கிறதுக்காக தான்ப்பா அந்த காசை கேட்குறேன், நீ கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். என்னப்பா பார்க்குறேன்னு சொல்கிறியே, கொடுக்குறேன்னு சொல்லுப்பா, சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போயிடுவான். இவர் உடனே கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அந்த கோபாலை கூப்பிட்டு சொல்லுவார், நான் கையெடுத்து உன்னை கும்பிட்றேன், என் சார்பாக வந்து ரங்கசாமி உன்னை தப்பாக பேசியிருந்தானா நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா, உனக்கு 180 ரூபா கொடுக்க முடியலன்னா ஒரு 150 ரூபா கொடு, எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபாலுடைய கண் கலங்கிடும். உடனே அவசர அவசரம் ஓடி போய் ஒரு 100 ரூபாயை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பான். நீ எவ்வளோ தூரம் சொல்லிட்டேனே, எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, என்னை நீ அவமானப்படுத்திருக்கலாம், ஆளை விட்டு என்னை நீ அவமானப்படுத்தினாலும் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, அதனால் ஒரு 100 ரூபா வச்சுக்க அப்படின்னு. உடனே இவர் சொல்லுவார், நீ 180 ரூபா எனக்கு தரணும், நீ 150 ரூபா கொடுன்னு சொன்னேன், இப்போ 100 ரூபா கொடுக்குறியப்பா, இந்த இன்னொரு 50 ரூபா இருக்கே அப்படின்னு கேட்பார். இது இன்னொரு 2-3 நாளில் நான் கொடுத்துட்றேன்னே, நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்துடுவார். அந்த 100 ரூபா வாங்கினோடனே இவருக்கு திரும்பியும் கொஞ்சம் தூரம் போன பிறகு திருப்பி சொல்ல, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத கோபால், அந்த ரங்கசாமி கொஞ்சம் கோவத்தில் அப்படி பேசிட்டான், நீ எதுவும் தவறாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லுவார். உடனே கொஞ்சம் திரும்பி பார்ப்பார், இவன் நடந்து போயிட்டுருப்பார், 2 பேர் போயிடுவாங்க. 3 நாள் கழித்து அந்த கோபால் கிருஷ்ணமூர்த்தியை நேராக வந்து சந்திப்பான். இந்த கதையினுடைய முக்கியமான இடம்ங்கிறது இதுதான். 200 ரூபா கொண்டு வந்து காசை கொடுப்பான். அவர் 150 ரூபா தானே கொடுக்க சொன்னார், ஏற்கனவே 100 ரூபா கொடுத்துட்டான், இன்னொரு 50 ரூபா தான் கொடுக்கணும். சரி 50 ரூபா தான் அவன் கொடுக்க போகிறான்னு நினச்சிருக்க நேரத்தில் திருப்பி கொண்டு வந்து 100 ரூபாயை கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு அக்கா இருந்ததுன்னா என்ன கஷ்டப்படுங்கிறது எனக்கும் தெரியும்னே, அதனால் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேங்கிறதுனால. இவர் உடனே இல்லைப்பா நான் அன்றைக்கி தப்பாக பேசிட்டேன், அதனால் நீ நினச்சிக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த 100 ரூபாயில் 2 பேரும் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு மீதி 50 ரூபா வாங்கிட்டு கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் வராருன்னு கதை முடியும். நீங்கள் அன்போடு ஒருவரை நடத்தும் விதத்தில் நடத்தினால் எல்லா மனிதனுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய அன்பை நீங்கள் பெற்று விடலாம்ங்கிறது அந்த கதை. இப்படி எல்லா மனிதனும் இருக்கும். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி இயல்பில் எப்படி விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமும் அமைகிறது இல்லையா.
அதே கோபத்தோடையே கிருஷ்ணமூர்த்தி நடந்திருக்கலாம், அதே கோபத்தோட ரங்கசாமி மறுபடியும் நடந்திருக்கலாம், மிரட்டியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அந்த 150 ரூபாய் இவர் வாங்கியிருக்க முடியாது. 2 பேரும் மறுபடியும் ஒரு 100 ரூபாய்க்கு போய் 50 ரூபாய்க்கு 2 பேரும் உணவருந்திருக்க முடியாது. நீங்கள் அருகில் இருக்கிறவரோடு அன்போடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத அந்த கதை சொல்லுது. இது எல்லாமே ஒரு கதையை நீங்கள் படிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கதையை அப்படியே அத்தோடு மறந்து விடுவதில்லை, அத்தோடு அந்த சூழல் அதோடு தாண்டி போய் விடுவதில்லை. அதன் மூலமாக அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு மறுபடியும் நீங்கள் உங்களை தோண்டி பார்த்து கொண்டால் இந்த அகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழகுகளையும் உங்களால் பட்டியலிட்டு பார்த்து விட முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே சினிமா பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே நான் பேசினாலே ஏதாவது சினிமா பாட்டை பற்றி ஏதாவது 2 செய்தி சொல்லுவேன் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்கறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு காட்சி எழுதுகிற பொழுது, அந்த காட்சியை நம்மள்ட்ட விவரிக்கிற பொழுது, அந்த காட்சியை எப்படி நாம் வேறொரு விதத்தில் மொழி மாற்றம் செய்து அல்லது வேறொரு விதமாக எழுதி காட்டுகிறோங்கிறதுக்கு எது உதவுதுங்கிறது அடிப்படையாக இருக்கும். உங்களைப் போலவே தான் நானும் எல்லா விஷயத்தையும் பார்க்குறேன், எல்லா விஷயத்தையும் இருக்கிறேன். ஆனால் பாட்டாக வரும்பொழுது அது கொஞ்சம் வேறையாக வந்துடுது இல்லையா? அது எப்படி வருது? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பாட்டை கேட்குறதுனாலும் நான் சொல்வது போல் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பாட்டு இருக்குது, அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த பாட்டு நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அப்படி என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம். அந்த பாட்டு மொத்தமாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் தாண்டிப்போ அப்படின்லாம் சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வரிசையாக ஒன்று ஒன்றா அடிக்கிட்டே வருவார். அதில் ஒரு 4 வரி எழுதுவார். அந்த 4 வரி ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ஒரு 4 வரிக்குள் சுருக்கி சொல்ல முடியும். எவ்வளவு சின்ன 4 வரியாக இருந்தாலும் அதை ஒரு நாவல் மாதிரி, காப்பியம் மாதிரி, இதிகாசம் மாதிரி விரித்தும் சொல்ல முடியும். சிந்தனைகள் என்பது ஒன்றே ஒன்று தான். இப்போ அகத்தின் அழகுன்னு ஒரு வரிக்குள்ளே நம்ம சொல்கிறோம். ஆனால் அதையே நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 1000 செய்திகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை புத்தகத்திலும் அன்பு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும், அறிவு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி ஒரு காகிதத்துக்குள், ஒரு பக்கத்திற்குள் 1000 விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி கொள்ள முடியும். அப்படி ஒரு விஷயத்தை அதில் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, என்னதுங்க ஒரு வட்டத்துக்குள்ளே வாழணும், வட்டத்தை விட்டு தாண்டி வெளியில் வா அப்படின்னு ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்து சொல்கிறோம். விடுதலை உணர்வு, இந்த விடுதலை உணர்வு வேணும். விடுதலை இல்லாமல் ஒரு பெண் அடிமையாகவே எத்தனை காலத்துக்கு வாழ்வது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? இந்த சிந்தனையை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோடு போட்டு நிற்கச் சொன்னான் சீதை நிற்கவில்லையே, கோடு போட்டு நிற்கச் சொன்னான் சீதை நிற்கவில்லையே. அடுத்த வரி என்ன? சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. மொத்தம் முடிஞ்சிருச்சு. கோடு போட்டு நிற்கச் சொன்னான் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. 2 வரி தான் மொத்த அவ்வளோ பெரிய காப்பியத்தில் அவ்வளோ பெரிய விஷயத்தையே அவர் சொல்லிட்டு போயிடுறார். இது எல்லாமே என்ன எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, திரும்ப புத்தகங்களை வாசிப்பதனால் கிடைக்கிறது. திரும்ப ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பதனால் நமக்கு இப்படி கிடைக்கிறது. சினிமா பாட்டுங்கிறது நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே சின்ன நுட்பங்களை நம்ம அங்கங்கே நம்ம இப்படி பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுவே போதுமானது தான். ஆருயிருக்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள், ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வரி சொன்னேன், கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதும், மறைப்பதற்கே எதுவும் இல்லை மீதம், காய்வதில்லை பூமியிலே கருணையாற்றின் ஈரம் அப்படின்னு அதில் ஒரு வரி இருக்குது. கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறது என்னென்னா, அவ்வளோதான் மனசு. நீங்கள் அழகாக வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று தான், என்ன? கொடுக்குற மனசு இருக்கணும். இந்த கொடுக்குற மனசு இருந்துச்சுன்னா அழகாகிடும். அப்புறம் நீங்கள் மறைச்சி வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மயிலாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் திரும்ப சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த மனிதன்கிட்ட எதுவுமே கொடுப்பதற்கு இருக்காது, ஆனால் தன் உடல் உறுப்பை கொடுத்துட்டு போவான். இதுதான் அந்த படத்தோடைய கதை. கொடுப்பதற்கு எதுவும் இல்லைனா கூட கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயங்கக்கூடிய தன்னோட உடல் உறுப்பை கொடுத்து விட்டு செல்லக்கூடிய கதையாக அது வந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த செய்தி இருக்குல்ல, இப்போ காய்வதில்லை பூமியிலே கருணை ஆற்றின் ஈரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதுறது, அது கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதும் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறத நானாக யோசிச்சு சொல்லிட முடியுமா? அப்படியே எனக்கு வானத்திலேருந்து குதித்து சரஸ்வதி நாக்கில் எழுதி அப்படியே கை வழியாக அதை எழுதிடுவேன்னா நான்? அப்படி கிடையாது. இந்த புத்தகங்கள் மூலமாகத்தான் இந்த சிந்தனைகள் வருது. அப்படி கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறத எங்கெங்கிருந்தெல்லாம் நம்ம எடுத்துருக்க முடியும்னா, சங்க இலக்கியத்திலிருந்து, பக்தி இலக்கியத்திலிருந்து, இடைக்கால இலக்கியத்திலிருந்து, நவீன இலக்கியத்திலிருந்து, அப்படி நிறைய எடுத்துக்கிட்டு அதிலேருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறோம். இந்த கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதுங்கிறத பார்த்த உடனே
கலாபிரியவனுடைய ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் அது எழுதும்போதே எனக்கு அந்த கவிதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷம் எனக்கு. ரொம்ப பிரமாதமான ஒரு கவிதை அது. இந்த எல்லா வீடுகள்லையும் இந்த நவராத்திரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொலு வைப்பாங்க. அதை பற்றி அந்த கவிதை எழுதியிருக்கிறார். கொலு வைக்கிறத பற்றி ஒரு கவிதை. கொலு வைக்கும் வீடுகளில், அந்த கவிதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு குத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக, கொலு வைக்கும் வீடுகளில் ஒரு கொத்து சுண்டல் அதிகம் கிடைக்கும் என்பதற்காக தூக்க முடியாமல் தங்கையை தூக்கி செல்லும் அக்கா குழந்தைகள். இது எவ்வளோ பெரிய ஒரு சித்திரம் பாருங்கள். ஒரு சாதாரண காட்சி, ஆனால் இந்த காட்சிக்குள்ளே ஒரு கொத்து சுண்டல் கூட கிடைக்குங்கிறதுக்காக சுமக்க முடியாமல் தங்கச்சி தூக்கிட்டு போகக்கூடிய அக்காவை பற்றின ஒரு கவிதை அது. ஆனால் கொடுப்பதற்கே மனம் இருந்தால் போதும்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ அந்த சுண்டல் வாங்குறதுக்காக அக்காவை தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா கொடுக்க மாட்டாங்க, அதனால அக்காவை பிள்ளை தூக்கிட்டு போகுது. தங்கச்சி அக்கா தூக்கிட்டு போகிறதுக்கு காரணம் கொடுக்க மனம் எவ்வளோ இருக்குங்கிறது. குழந்தைய பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு கிலோ கூட கொடுத்துட்றாங்கல்ல. அப்படி எல்லாவற்றிலும் இதை விட தேவதேவன் ஒரு கவிதை எழுதியிருப்பார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது இந்த நான் என்கிற அகந்தை எப்போதெல்லாம் மனிதனுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதை இது. எல்லாருக்கும் ஒரு நான் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த நான்கிறத ரொம்ப பிரமாதமாக 2 வரியில் எழுதியிருப்பார். நான் என்பதே வன்முறை. அந்த கவிதை பாருங்கள். நான் என்பதே வன்முறை, இதில் இன்னார் நான் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை. இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏன்னா சாதாரணமாக நம்ம ஆளுங்க பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த பேர் கேட்கும் போதே எந்த ஊருன்னு கேட்பாங்க, பேர் சொல்லிடுவீங்க, எந்த ஊருன்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ திருவள்ளூர்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, திருவள்ளூரில் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அப்படியா அப்படின்ட்டு கொஞ்சம் அடுத்து கீழே வருவாங்க. அங்கே இந்த கணேசன் ஒருத்தருக்கார தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. கணேசன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிடுவீங்க. இல்லைன்னா அவர் எம்எல்ஏவாவோ அல்லது எம்பியாவோ அல்லது ஒன்றிய செயலாளராகவோ மாவட்ட செயலாளராகவோ ஏதோ ஒரு இதில் அந்த கணேசனுங்கிறவர் கொஞ்சம் பிரபலமாக தெரிவார். அவருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். தெரியுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொந்தமானு அடுத்து கேட்பார். ஒரு விதத்தில் சொந்தம் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படின்னா அவர் கணேசனுக்கு நீங்கள் சொந்தம்னு தெரிஞ்சிக்க முயற்சிக்கல, கணேசன் சாதி தான் நீங்கிறத தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாருன்னு அர்த்தம். சாதாரண பேர் தான் அது. அப்படியே வருவார், கொஞ்சம் கொஞ்சமாக வருவார். அதுதான் நான் என்பது வன்முறை, இதில் நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறைங்கிறது இருக்கு இல்லையா. இது ஒரு சின்ன 2 வரி, ஆனால் அந்த 2 வரிக்குள்ளே எவ்வளோ ஒரு அற்புதமான செய்திகள் அதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா. நான் தான், இந்த 2 தான். நானுன்னா அகம், தானுன்னா புறம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தானை பற்றி கந்தர்வன் ஒரு கதை, பிரமாதமான கதை. அந்த கதையை திருவள்ளூரில் தான் சொல்லணும். ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு குறிப்பு படித்தேன். தமிழ்நாட்டு மாவட்டங்களிலேயே அதிகமாக இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரே மாவட்டம் திருவள்ளூர் அப்படின்னு ஒன்று படித்தேன். அது உண்மையாக பொய்யானு எனக்கு தெரியல, ஆனால் நான் படித்தேன், ஒரு பெட்டி செய்தியில் படித்தேன். அதனால் இந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இதை நான் சொல்லிடுறேன். அது என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் ஒரு 4-5 பேர் இன்னும் யாரோ உடம்பு முடியாமல் இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு அப்பா, பையன், பொண்ணு 3 பேர் நின்று அந்த காரிடாரில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, இவர் பேசிக்கிட்டே இருந்தவர் அந்த பெரியவர் என்ன பண்ணிடுவார், அந்த காரிடார்லேருந்து தவறி கீழே விழுந்துருவார். ஆஸ்பத்திரியில் யாரையோ பார்க்க போன ஒருத்தர் தவறி விழுந்துருவார். அந்த வழியாக 2 பேர் போயிட்டுருப்பான். போயிட்டு இருந்தோடனே விழுந்த உடனே டக்குன்னு பதறி போய் ஒருத்தன் ஓடி போய் என்ன பண்ணுவான், அவரை தூக்குவான். இந்த கூட வந்த நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் எப்போ பார்த்தாலும் தற்பெருமை ரொம்ப அதிகமாக இருக்கிறவன். தற்பெருமை எவ்வளோ உச்சத்தில் இருக்குன்னா, அவன் வீட்டை தவிர வேறு எங்கேயுமே டீ நல்லா போட மாட்டாங்க, அவன் போட்டிருக்க சட்டையை தவிர உலகத்தில் நல்ல சட்டையே கிடையாது, இப்படி பேசுவான். கொஞ்சம் பேர் இருக்கான், பார்த்துருக்கீங்க இல்லையா. எல்லாம் தலையாடுறது பார்த்தா நம்மளே ஏகப்பட்ட பேர் சம்மந்தப்பட்டிருக்கீங்க போல இருக்குது. அந்த மாதிரி பேசுகிறாலும் நமக்கு ரொம்ப எரிச்சல் வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டில் மட்டும் இந்த சேனல் நல்லா தெரியுங்கிற அளவுக்கு பெருமை கொள்கிறவங்களாம் இருக்கான். அந்த மாதிரி ஒருத்தன் இவன் டக்குன்னு விழுந்த உடனே அவ்வளோ தற்பெருமை பிடிச்சவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன செய்யணும், நான் தான் இதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமானவன், நான் பாரு என்ன செய்ய போகிறேன்னு செய்யணும்ல, அப்படி செய்ய மாட்டான், எஸ்கேப் ஆயிடுவான். எப்போதுமே தற்பெருமை பிடிச்சவன் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அவன் போனோடனே இந்த கூட இருக்கிற இந்த கணேசன் என்ன பண்ணுவான், சரி விழுந்துட்டார் பெரியவர்னு சொல்லிட்டு உடனே தூக்கிட்டு போய் அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ என்னென்னு விசாரித்த பிறகு இது மாதிரி ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக வந்தோம், அவங்க வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு இந்த செய்தியை சொன்னாங்க. அதை தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அப்படி விழுந்துட்டாருனோடனே அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே வழக்கம் போல் டாக்டர் ஒரு 1500 பணம் கட்டிட்டு வந்துடுங்க அப்படிம்பாரு. இவன் கணேசன் சொல்லுவான், இல்லைங்க நான் தெருவில் போயிட்டு இருந்தேன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, அடிப்பட்டவர் கொண்டு வந்து சேர்த்தேன். இல்லைங்க, அடிப்பட்டதுக்கு கொண்டு வந்து யார் சேர்க்குறாங்களோ
அவங்கள்ட்டேருந்து 1000 ரூபா வாங்குறது தான் டாக்டர் ஆகிய எங்களுக்கு, குறிப்பாக தனியார் டாக்டர் ஆகிய எங்களுக்கு முக்கிய வேலை. அப்புறம் தான் நாங்கள் மருத்துவம் பார்ப்போம்னு சொல்லுவார். இவன் என்ன பண்ணுவான், சரி இந்த நாட்டில் இப்படி மனிதர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு வந்துட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா எடுத்து பணம் கட்டுவான். உடனே அவர் பார்ப்பார், பார்த்துக்கிட்டு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடையிலேயே இந்த 1000 ரூபா இவன் கொடுத்தாங்கிற செய்தி அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கூட இருக்க பையனுக்கும் பொண்ணுக்கும். அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி 1000 ரூபா அவர் தான் கட்டினாரோடனே அந்த அடிப்பட்டவர் என்ன பண்ணுவார், பெரியவர், என்னுடைய பெரிய பையன் வெளியூரில் இருக்கான் தம்பி, அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவன் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னா. எங்கள் பணமெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு இவர் சொல்லுவார். ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி தானே ரியாக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. நம்ம பெருமையை காட்டுறதுக்கெல்லாம் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிடுவோம். அவர் உடனே அதே மாதிரி இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன உடனே இப்போ அந்த பெரிய ஒரு பையன்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பையன்கிட்ட பேசணுன்னா பையன் என்ன பண்ணுவான், இது வரைக்கும் ஆன செலவை நான் அனுப்பிடுறேங்க, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வேணாம், ஏன்னா நான் இப்போ வேலை பார்த்துருக்கிற மொத்த சொத்தையும் அந்த ஆஸ்பத்திரி எழுதி வாங்கிடுவாங்க. ஏற்கனவே எங்களுக்கு சொந்தக்காரங்களும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க, இவங்க பார்க்க வந்தாங்களே அவங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வேறு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க, ஏன்னா அவ்வளோ காசு இவங்க வாங்கிட்டாங்க. அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருங்க, பக்கத்தில் தான் தஞ்சாவூரில் தான் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார். சரி உடனே இவங்களை கூட்டிகிட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாங்கிறதுக்காக அங்கே கூட்டிகிட்டு போவார். அங்கே கூட்டிகிட்டு போனோன்னு என்னென்னா அங்கே 1000 ரூபாலாம் கேட்க மாட்டாங்க, டாக்டரே வரமாட்டார். அது ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னா அந்த கதையில் இருக்குது, நான் சொல்லலை, எனக்கும் ஏதோ கவர்மெண்ட்டை தப்பாக பேசிட்டாருங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த கதையில் கந்தர்வன் எழுதியிருக்கிறார். உடனே அப்புறம் போய் யாரையே பிடிச்சிக்கிடுச்சு எல்லாத்துக்கும் இவர் தான் வந்து அந்த கணேசன் தான் வந்து முழு மூச்சாக இறங்கி அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். இந்த 2 பசங்களுக்கும் அப்படியே யாரோ இருந்த ஒரு தேவதூதன் வந்து இவ்வளோ உதவி செய்கிறானேங்கிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படி தானே இருக்கும். ஏன்னா எல்லாரும் அந்த விழுந்த உடனே அவ்வளோ வேடிக்கை பார்த்து அத்தனை கூட்டத்தில் ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான், எல்லாரும் தெரிச்சு ஓடி இருப்பானுங்க. சரி இவர் வந்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவுவதான் ரொம்ப முக்கியம், அதை விட என்ன அந்த வாழ்க்கையில் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு இவரே அப்பப்போ இடையிடையில் அந்த ஏற்கனவே கூட இருந்தாலும் ஒரு கேரக்டரு அவன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருப்பார் இவர். அது இவருக்கே தெரியும், ஆனாலும் இவர் என்ன பண்ணுவார், அதை சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ என்ன பண்ணுவார், கவர்மெண்ட் டாக்டர் ஒருவர் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரத்தம் மட்டும் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு, அதனால் ரத்தம் கொடுத்துட்டா சரியாயிடும், ஒரு பாட்டில் ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்வார். கூட இருக்கிற பசங்க நாங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேணாம்மா நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவராக போய் விழுவார். உடனே டாக்டர் சொல்லுவார், சார் உங்கள் ப்ளட் குரூப் ஒத்து வந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ப்ளட் பேங்கில் கொடுத்துட்டு நம்ம மாற்றி வாங்கிக்கலாங்க, அதனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ரத்தம் கொடுத்துருவார். ரத்தம் கொடுத்தோன்னே இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பொதுவாக ரத்தம் கொடுத்தோன்னே ஒரு களைப்பு சோர்வு தானே வரணும், இவனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். நாம் தெரியாத நாம் அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு ரத்தம் கொடுத்துட்டோம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சேவையை நம்ம செஞ்சிட்டோம். ரத்த தானங்கிறது வந்து அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு சேவையை செய்வதற்கு இறைவன் நமக்கு பணிச்சிருக்கிறான், அந்த உதவியை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி உச்சத்தில் ரத்தம் கொடுத்துட்டு வெளியில் வந்தோடனே சோர்வாக இருக்கும். கையில் வந்து அந்த ரத்தம் எடுத்த அந்த ஊசி குத்துன அந்த இது இருக்கும், அதோட ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஓட்டிகிட்டு வருவாங்க. வந்தோடனே வெளியில் வந்து பார்ப்பான், கடை வீதி இருக்கும், ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணும். ஏன்னா ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால சரி போய் ஜூஸ் குடிப்போம்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க கடைக்கு போவான். அந்த பசங்களில் ஒருத்தன் ஓடியே வந்து அந்த கூட இருக்க பையன் வந்து கேட்பான், சார் ஏதாவது சாப்பிட்றதுனா ஜூஸ், இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, நீ அப்பாவை பார்த்துக்க அது போதும் அப்படின்பான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும், ஒருத்தருக்கு உதவி செய்கிறங்கிறது அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. நேராக போய் கடையில் போய் ஜூஸ் கேட்பான், என்ன ஜூஸ் வேணும்னு கேட்பார். எப்போதுமே நம்ம குடிக்கிற கடையில் நம்ம கேட்குற ஜூஸ் மட்டும் இருக்காது இல்லையா, அதே மாதிரி அவன் போய் ஆரஞ்சு ஜூஸ் கேட்பான். ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் இல்லை சார், ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, இல்லை எனக்கு ஆரஞ்சு தான் வேணும். சரி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து போடுறதாருன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் போட்டு குடிச்சிடுவான். ஒரு கிளாஸ் இது குடித்தோன்னா ஒரு புது தெம்பு வந்துடும். தெம்பு வந்த உடனே இப்போ கை இப்படி மடக்கையே வச்சுருப்பான், ஏன்னா அந்த ரத்தம் கொடுத்த அந்த இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. எவ்வளோப்பா அப்படின்னோடனே 60 ரூபா 70 ரூபா ஏதோ ஒரு தொகையை சொல்லணும். சொல்லும் பொழுது டக்குன்னு அந்த பையன் பார்த்துருவான், என்ன சார் அது கையில் அப்படின்னோடனே, இல்லைப்பா ஹாஸ்பிட்டலில் ரத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோப்பா அப்படின்னு 60 ரூபா, சரி இருந்தால் 100 ரூபா வச்சுக்கிட்டு 100 ரூபா நீட்டுவான். அந்த பையன் சொல்லுவான், சார் ரத்தம் கொடுத்தவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த ரத்த தானத்தை விட ஆகச்சிறந்த தானமாக அந்த சொல் அவனுக்கு படும் அப்படின்னு அந்த கதை முடியும். ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள் அப்படின்னு நான் எழுதுனதுக்கு இந்த கதை தான் அடிப்படை காரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அப்படி ஒரு சொல்லை எங்கிருந்து நாம் பெறுகிறோம் எங்கிருந்து தருகிறோங்கிறத பொறுத்து தான் எல்லா சிந்தனைகளும் அமைந்திருக்கிறது. சின்ன 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 விஷயங்களாக கோர்த்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா எவ்வளவு பிரமாதமான விஷயங்களை எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்கள்ங்கிறது இருக்கும். நீங்கள் இலக்கியத்தை மட்டுமல்ல, ஒரு சின்ன சிறுகதையாக இருக்கட்டும்,
அல்லது வந்து நீங்கள் கேட்குற நாட்டுப்புற கதைகள், இந்த நாட்டுப்புற கதைகளில் இருக்கக்கூடிய செய்திகளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வீட்டில் வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு நாய் குறுக்க போனால் ஒரு சகுனம் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. இதெல்லாமே திரும்ப திரும்ப தொன்று தொட்டு நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருப்பதற்கு அடிப்படையான ஒரே காரணம், மானமும் அறிவும் மனிதருக்கு தேவை என்பதை இந்த சமூகம் எப்போது இருந்து வந்திருக்கிறது? 4000 5000 ஆண்டுகளாக தொன்று தொட்டு தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த கதைகளின் மூலமாக, இந்த புத்தகங்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய செய்தி. நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, நான் ரொம்ப இந்த கூட்டத்திற்கு வந்ததுக்கே முக்கியமான காரணம், உங்களை விட நான் அதிகமாக அவங்களோட பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக தான். அதனால் என் குலம் என்றுணை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நானென்று கூவு. நன்றி, வணக்கம்.